ஒவ்வொரு நாட்களும் அது சந்தோஷத்தை கொடுக்கிறதாய், அது சமாதானத்தை கொடுக்கிறதாய், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக நம்மளோடு கூட இருக்கிறதாய் அமையும். ஆகவே ஆவிக்குரிய கிரியைகளை செய்கிறவர்களாக, ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக நம்மை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அப்படியாக வாழவும் செய்வோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வரை நாம் படித்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். மனுஷனை தீட்டுப்படுத்துகிற பொல்லாங்கானவைகள் என்று 13 காரியங்களை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது 17 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10 வித மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 8 விதமான மனிதர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரான, தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பான பொல்லாங்கானவைகளை செய்கிறதான மனிதர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாரும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள், மாம்சத்தை